தமிழகத்தில் நெசவாளர்களுக்கு ஏற்ற கூலி கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உறுதியளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அங்குள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் மற்றும் கைத்தறி கூடங்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர் நெசவாளர்களின் நடைமுறை சிக்கல்கள், எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் நெசவாளர்களுக்கு ஏற்ற கூலி கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதேபோல தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு எரிவாயு வழங்கி பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அப்போது பேசிய அவர், அரசு சட்டக் கல்லூரி, அரசு மருத்துவமனை மற்றும் சாலை போக்குவரத்து தொழிற்சாலைகள் உள்ளிட்டவைகளுக்காக மக்கள் கோரிக்கை மனுக்களாக கொடுத்துள்ளதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நெல்லை பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அர்ஜுன் ராம் மேக்வால், திமுக ஊழலோடு போட்டி போட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் வளர்ச்சியை கொடுப்பதில் தோல்வியடைந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். தேசிய ஜனநாயக கூட்டணி சிறந்த ஆட்சி, சிறந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். We are sitting in Tamil Nadu. In Tamil Nadu, DMK people in last elections, they promised that we will provide good governance, we will provide you the good environment, good governance, and we will do more development. But they have engaged in corruption. There is a competition in corruption, and they failed to provide the good governance and development. That NDA government will provide a good governance and development oriented governance to the Tamil Nadu people. So that is from my side. தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சியில் தினம் தினம் பழிவாங்கும் நடவடிக்கைகள் நடக்கிறது என்றும் மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருவதாகவும் கூறினார். இந்த ஆட்சி வந்தது பிறகு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனதற்கு தினம் தினம் கஞ்சா, போதைப் பொருள், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இதெல்லாம் போட்டு பழிவாங்கும் நடவடிக்கைகள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு சம்பவங்கள் தினம் தினம் நடக்கிறது. நாங்குநேரில் மட்டும் கஞ்சா போதையில் நாங்குநேரில் மட்டும் நேற்று படுகொலைகள் நடந்தேறிருக்கிறது. ரோட்டில் போகிற வாரங்கள்லாம் வெட்டுறாங்க. நம்ம பத்திரிகை நண்பர் ஒருவர் சொன்னார், இப்போ நாளைக்கு நமக்கெல்லாம் என்ன நிலைமையோன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான சூழ்நிலை போயிட்டு